வணக்கம். இன்னைக்கு ஒரு சூடான செய்தி. அது என்னன்னா, இதுவரைக்கும் எந்த கூட்டணியில சேரப்போகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த்ன்னு ரொம்ப நாளா எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். சில நாட்களா கூட்டணி கணக்குகள் மாறுமா, இல்ல காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை வருமா அப்படின்னு இப்படிதான் ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, விவாதங்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஊடக ட்ரெண்ட் இன்னைக்கு மாறி இருக்கிறதா நான் பாக்குறேன். திமுக கூட்டணியில திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இணைஞ்சதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க தந்திரமான ஒரு நடவடிக்கையா தான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, தன் கட்சி அழிஞ்சுக்கிட்டு வருது, இதை எப்படியாவது தக்க வைக்கணும் அப்படின்னு திருமதி பிரேமலதா அவங்க நினைச்சாங்க. அதற்காக என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனாங்க. அப்படி போனதன் அடிப்படையில தொண்டர்களை உற்சாகப்படுத்தினாங்க. கூட்டணி கட்சிகளையும் எதிர்பார்ப்போட இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை தன்னை சுத்தி உருவாக்கி வச்சிருந்தாங்க. நடிகர் ஒருவர் கட்சி ஆரம்பிச்சா அந்த கவர்ச்சியில தான் விஜயகாந்தினுடைய கட்சி இருந்தது. எதிர்கட்சி வரிசை வரைக்கும் வந்தது. இப்ப அந்த இமேஜுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி அப்படின்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி புதிய கட்சியை இன்னொரு நடிகரான நடிகர் விஜய் கட்சி தொடங்கினார். திரு விஜயகாந்த் மாதிரியே விஜயும் களத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப இதையெல்லாம் யோசனை செய்து திமுகவோட திருமதி பிரேமலதா கூட்டணி பேசி உறுதி செய்த நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா, மத்திய அரசு தனக்கு நெருக்கடி கொடுக்க கூடாது என்பதற்காக அவங்க கிட்டையும் தேர்தல் பேரம் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. தேர்தல் நேரத்துல எதுக்கும் இடம் கொடுக்க கூடாது, இல்லைன்னா மத்திய அரசு பல கெடுபிடிகளை சூழ்ச்சிகளை செய்யும்னு திருமதி பிரேமலதா உணர்ந்த காரணத்தினால, அதாவது ரெண்டு பக்கமும் காய் நகர்த்தி தனக்கான அடுத்த 10 வருஷத்துக்கான ஒரு அரசியலை நகர்த்துவதற்கான ஒரு யுக்தியா தான் இன்னைக்கு கையாண்டு இருக்கிறாங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். தனித்த அடையாளத்தோட இருப்போம்னு சொன்ன திரு விஜயகாந்தினுடைய கட்சி முதல்ல அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்தாங்க. இந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு கழுத தேய்ந்து கட்டெரும்பான கதையா அரசியல் என்ன செய்ய போகிறார் திருமதி பிரேமலதான்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்தது. பொதுவா திரு விஜயகாந்துக்கு ஜாதிகளை தாண்டி ஓட்டுகள் அதிகமா இருக்கு. சில நாட்களா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுறவங்களுக்கு எதிராக ஒரு அரசியல் கிளப்பி இருக்கிறாங்க. அதை யார் பேசினா அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, தெலுங்கர்களுக்கு இங்க வேலை இல்ல, பிற மொழியாளர்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலைன்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணான்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பிற மொழியாளர்களே 1 கோடிக்கு மேல இருப்பாங்க. இப்படி நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் பேசுறத கூட எதிர்மறையான ஒரு விமர்சனத்தை கூட லாபத்தை இன்னைக்கு திமுகவுக்கு தந்திருக்குன்னு தான் நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அந்த எதிர்மறையான சிந்தனை திருமதி பிரேமலதா கூட்டணி சேர்ந்ததன் மூலமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பொதுவா திமுக மேல என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, பொதுவா சமூகத்துல தெலுங்கு பேசுற கும்பல்கள்னு அப்படின்னு சொல்றாங்க. நாயுடு நாயக்கர்கள் தெலுங்கு பேசுறவங்க ஒட்டுமொத்தமா திமுக கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப திருமதி பிரேமலதா திமுக கூட்டணியில சேர்ந்ததுல இப்ப ஒட்டுமொத்தமா பிறமொழியாளர்களுடைய தெலுங்கு பேசுற 90% ஓட்டு யாருக்கு போகுது அப்படின்னா திமுகவுக்கு தான் போகுது. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. தன்னுடைய வெற்றியை திரு ஸ்டாலின் அவர்கள் தக்க வைப்பதற்காக வேலையை பார்த்திருக்கிறார் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை திரு விஜயகாந்த் கட்சியான தேமுதிக திரு எடப்பாடி கூட்டணிக்கு போயிருந்தா இந்த தேர்தலில் டஃபா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் இலகுவாகி இருக்குது இப்படியான ஒரு நடவடிக்கை. அப்படியான நடவடிக்கை இன்னைக்கு திமுக எடுத்திருக்கு. ஆனா இவ்வளவு தந்திரமா ஒரு கட்சியை திருமதி பிரேமலதா வழிநடத்தும் போது நம்முடைய தலித் கட்சிகளுக்கு அந்த தந்திரங்கள் இல்லை என்பதுதான் நாம பார்த்த கடந்த கால வரலாறும் நிகழ்கால யதார்த்தமும் இருக்கு. இப்படியான தந்திரமான அரசியல்ல வெற்றியை நோக்கி போறதுல தனக்கான ஒரு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்றதுல தலித் அல்லாத கட்சிகள் ரொம்ப தெளிவா இருக்குன்னு தான் நான் இந்த நேரத்துல பதிவு செய்ய விரும்புறேன். ஆக பழம் நழுவி பால்ல விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பால் விஷமான பால்னு எல்லாருக்குமே தெரியும். 10 வருஷம் கழிச்சு விழுந்த பழம் அழுகிய பழமா தான் நான் பாக்குறேன். எது எப்படியோ வர இருக்கிற தேர்தல் எல்லாருக்கும் பதில் சொல்லுவோம். தேர்தலுக்கு பிறகு இவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்றதை தீர்மானிக்கும் அப்படின்னு நான் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.